தஞ்சாவூரில் கல்லணை கால்வாயின் 20 கண் பாலம் அருகே நீரில் மூழ்கி மிதந்த நிலையில் 2 குழந்தைகள் 2 பெண்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் 2 பெண்களும் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் நிலையில் அது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். அதாவது தஞ்சாவூர் 20 கண் பாலம் அருகில் கல்லணை கால்வாய் ஆற்றில் 4 சடலங்கள், அதாவது ஒரு கைக்குழந்தை, 5 வயது சிறுவன், 2 இளம்பெண்கள் ஆற்றில் மிதந்து வருவதை கண்ட, அந்த சடலமாக மிதந்து வருவதை கண்ட அப்பகுதி மக்கள் அவர்களுடைய உடலை மீட்டு கரையில் கிடத்தினர். இதில் அந்த கைக்குழந்தையை மீட்க முடியாமல் ஆற்றின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. 3 பேரின் உடலங்கள் அதாவது 5 வயது சிறுவன், 2 இளம்பெண்களுடைய உடல்களை மட்டும் மீட்டு கரையில் கிடைத்திருக்கிறார்கள். உடனடியாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இந்த கைக்குழந்தையுடன் வந்தவர்கள் யார் என்ற அடையாளம் தெரியவில்லை, யார் என்ற விவரமும் தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒரு பெண் திருமணமானவர் என்றும் திருமணமானவர் என்ன தெரிய வருகிறது. இன்னொரு பெண் திருமணமாகாதவர் என்ன தெரிய வருகிறது. அவர் கழுத்திலும் திருமணமானதற்கான அடையாளங்கள் இன்னொரு இளம் பெண்ணுக்கு தெரியவில்லை. இதனை பகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதாவது எதிர்கரையில் உள்ள மக்கள் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு இவர்கள் 3 பேரும் நடந்து வருவதை எதிர்கரையில் உள்ள மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இவர்கள் தற்கொலை செய்திருக்கலாம், ஆற்றில் குறித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இது அதே நேரத்தில் ஒரு இளம்பெண்ணுடைய கையில், அதாவது திருமணமான இளம்பெண் கையில் கார்த்திக் டிடி என்ற பச்சை குத்திருக்கிறார். இன்னொரு இளம்பெண் கையில் காந்திமதி அம்மா என்ன பச்சை குத்திருக்கிறார். இவருடைய உடல்களை வைத்து காவல்துறையினர் யார் என்ற விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.